முடிஞ்ச மணிக்கு இருக்கு. அது ஒண்ணுமில்ல மராணி, ரொம்ப நாள் கழிச்சு வயக்காட்டு வேலை பார்க்கல, அதனாலதான் அப்படி இருக்கு. ஆமாம்மை, குறுக்கெல்லாம் உழையிற மாதிரி இருக்கு. வகுரும் நல்லா பசிக்குதுமா. என் பிள்ளைங்க சமைச்சு வச்சிருப்பாளுங்க. வாமா போய் வயிறார சாப்பிடுவோம். சரி தாயி, பசி எடுத்துருச்சு உள்ள பிள்ளைக்கு, வா உள்ள போவோம். எம்மா சாரா, ஸ்ருதி, யாரது யாரது இடை விடாது அழைத்தது, அம்மையா ஆச்சியா இல்லை அசரீரியா? கேட்டி, அசரீரியெல்லாம் இல்லடி, உண்மையாலுமே நான் தாண்டி கூப்பிட்டேன். ஏட்டி, அசரீரினா என்னதுடி? இவ்வளவு வளர்ந்துருக்கேடி, இது கூட தெரியல. அசரீரினா பிரம்மடி. தாங்களா அழைத்தீர்கள்? தங்களது வழக்கமான தொண்டைக்கு என்ன ஆனது? இன்னைக்கு இதமாக அழைக்கிறீர்களே, வாட் a pleasant surprise. எம்மா, இவளுக்கு நக்கல பாத்தியம்மா? இவள நல்லா கூப்பிட்டாலும் நம்மள சண்டைக்கு இழுத்தாமா. இடியே, உங்களோட சண்டை போட எனக்கு நேரம் இல்ல. வகுறு பறண்டுது, வேமா போய் சோத்த வச்சிட்டு வா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க போறேன் நானே. பொறுமை மம்மி, பொறுமை. இதே வேகத்துல உள்ள போய் சட்டுக்குள்ள கவுந்துறாதீங்க. ஹாலுக்கு கொண்டு வரேன், பொறுமையா சாப்பிடுங்க. வெயிட். போடி கொழுப்படுத்தவளே, வேமா வச்சிட்டு வாடி, பேசிக்கே இருக்காம. எம்மா சாரா, இன்னைக்கு என்ன சமைச்சியே? நான் சமைக்கலாச்சி, நான் காய்கறி தான் நறுக்கி கொடுத்தேன். அவ தான் குருமா கிரேவி வச்சா. என்னது குருமா கிரேவியா? என்ன தாயி புதுசா சொல்லுதே? இப்படிதான் ஆச்சி, நானும் கேட்டேன். எனக்கும் தெரியல, ஏதோ குருமா கிரேவின்னு புதுசா செஞ்சு வச்சிருக்கா. பாப்போம் எப்படித்தான் இருக்குன்னு தெரியல, வாயில வைக்க முடியுமான்னு. இல்லம்மா, ஏதோ யூடியூப் பார்த்து வைக்கிறனால நல்லாத்தே வச்சிருப்பா. பேருதே என்னமோ புரியாம கழுத சொல்லிட்டு போகுது. சரி, கொண்டு வரட்டும் பாப்போம். ஆச்சி, நீங்க ஏன் இன்னும் சாக்காவே இருக்கீங்க? பொறுங்க, கொண்டு வரட்டும் பாப்போம். எப்படி இருக்கிறது என் சமையல்? சுவையாக உள்ளதா? என்ன எல்லாரும் என்னை நக்கல் பண்றீங்களா? நல்லா இருக்குன்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல. வாந்தி எடுத்து காட்டுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்களா என்னைய? ஏடி, நெசமாலுமே உன் சாப்பாடு அப்படிதாண்டி இருக்கு. சீ கருமம், கசப்பு இனிப்பு. இதுல என்னைய வேலைக்கு மேல வேலை வாங்கிட்டா. காய் நறுக்கு, பாத்திரம் கழுவுன்னு பூரா வேலையும் வாங்கிட்டா இவ. ஒத்த சாப்பாடு கூட ஒழுக்கமா சமைக்க தெரியல, எதுக்கு சமைக்கிறேன்னு சொல்லணும்? இப்போ எனக்கு வேற பசிக்குது ரொம்ப. ஏடி சின்ன வாடரம், எதை தண்டி போட்டு சமைச்ச? தொலைஞ்ச கசப்பு, இதுல இனிப்பு வேற. ஐயோ, வாயில வைக்க முடியல, குமட்டிக்கிட்டு வருது. இன்னமும் குமட்டுது எனக்கு. என்னடி செஞ்ச? எம்மா ஸ்ருதி கண்ணே, நீ தானே சமைக்கிறேன்னு சொன்ன. என்னத்தடா போட்ட கண்ணே? வாயில வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு வேற, அதுல இனிப்பு வேற. சீனிய கலந்தது இனிக்குது. என்னத்தையும் போட்டு சமைச்ச? என்ன ஆச்சு சொல்றீங்க? நான் எப்பயும் போல தான் சமைச்சேன், எல்லாரும் சமைக்கிற மாதிரி தான் சமைச்சேன். என்ன டப்பா அங்கதான் இருந்துச்சு, உப்பு எண்ணெய் டப்பா எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சு கரெக்டா யூடியூப்ல சொல்ல சொல்ல பார்த்து பார்த்து தான் சமைச்சேன் ஒவ்வொன்றையும். அப்படி இருந்து கசக்கு இனிக்குங்க. எந்த எண்ணெய் டப்பாமா எடுத்து யூஸ் பண்ண? அதையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லணுமா? அந்த டப்பால வச்சிருந்தீங்களே, ஒரு பச்சை கலர் டப்பால, அந்த எண்ணெய் தான். அப்புறம் ஒரு வெள்ளை கடை மூடி போட்டு வச்சிருந்தீங்களே, அதுல தானே உப்பு இருந்துச்சு. கரெக்டா தானே எடுத்து போட்டிருக்கேன். இத போய் குறை சொல்லிட்டு தெரியுறீங்க? சுச்சு, அந்த பச்சை கலர் டப்பால இருந்து எண்ணெய் வா ஊத்துன? ஆமா, அதுக்கே இப்ப நீங்க சாக்காதீங்க. என்னாச்சுமா, அதுல என்ன வச்சிருந்தீங்க? ஏமா ராணி, அந்த பச்சை கலர் டப்பால இருந்தது வேப்ப எண்ணெயம்மா. என்னம்மா சொல்லுதீங்க? வேப்ப எண்ணெய் ஊத்தியா குழம்பு வச்சா? அது மட்டும் இல்லம்மா தாயி, உப்புக்கு பதிலா சீனியை போட்டு குழம்பு வச்சிருக்கா உன் மவ. அச்சச்சோ, நல்லெண்ணெய்க்கு பதிலா வேப்ப எண்ணெய் ஊத்திட்டமா? அதுதான் எண்ணெய் ஊத்தும் போதே கப்புனு கசப்பு வாட அடிச்சுச்சா? அச்சச்சோ ஸ்ருதி, உடம்பு ரணகலமா போகுது, ஓடிரு. ஏமாய், இங்க பாருமா, நம்ம வேப்பன குழம்பு சாப்பிட வச்சிட்டு அவ ஓடுதா, அவளை பிடிமா. ஆமாடி, அந்த டப்ஸ் மண்டைக்கு இருக்கு இன்னைக்கு வேடிக்கை. இன்னைக்கு அவளுக்கு தீபாவளி கொண்டாடிட வேண்டியதான், வரட்டும். ஏமா ராணி, பிள்ளைகளை அடிக்கிறதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம், வாமா, அடி வயிறு பறண்டுது. ஒரு கஞ்சி கிஞ்சியே போட்டாது வேமா குடிப்போம், வா. சரிம்மா, வார போவோம் வாங்க. எனக்கு வயிறு பறண்டுதுமா, பசி உயிர் போகுது. வாங்க போய் எதையாவது சமைப்போம். இவளை நம்பி விட்டுட்டு போனோம் பாருங்க, என்னைய தான் சொல்லணும். அரிதாயி, வேமா வா புலம்பாம. அடியே டப்ஸ் மண்டை, என்னை இன்னைக்கு பசியில கத்த விட்டுட்டேலடி. எம்புட்டு வேலை வாங்கினா என்னைய? இன்னைக்கு வரட்டும், அம்மிட்ட பிடிச்சு கொடுத்து அம்மையே மறந்தாலும் நம்ம அடி வாங்கி கொடுக்காம விடக்கூடாது.
ஆத்தி இன்னைக்கு அம்மா கையில சிக்கி இருந்தோம். நம்மள குருமா கிரேவி ஆக்கிருப்பாளே. ஹே டப்ஸ், நீங்க என்ன பண்ற? நான் எங்க நின்றுந்தா உனக்கு என்னடா டபரா? ஓ வேலைய பாரு. என்ன டப்ஸ் இப்படி கோவப்படுறீங்க? டேய் டப்ஸ் கிப்ஸ்னா வாயை உடைச்சு புடுவேன் பாத்துக்கோ. அப்படிதாண்டி கூப்பிடுவேன் டப்ஸ் மண்டை. நீ நிக்கிறது எங்க தாத்தாவோட தோட்டமுடி, தெரியுமா உனக்கு? ஆமா, ஊர்ல இருக்க தோட்டம் பூரா இவன் தாத்தா தோட்டம் தான். போடா, கேக்குறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையிலே நெய் வடியுதுன்னு வேணாம். ஹே போடி, கேக்குறவன் கேனப்பில இருந்தாலும் உன்னை மாதிரி முட்டா பீஸா இருந்தாலும் இதுதான் உண்மை, இது எங்க தாத்தாவோட தோட்டம் தான். டேய் ரொம்ப பேசுற, வாயை குறைச்சிரு. அச்சச்சோ, அங்க வரது சாரா தானே? அச்சச்சோ, அவ கண்ணுல சிக்கினா என்னை இழுத்துட்டு போய் அம்மைட்ட விட்டுருவாளே. அம்மை என்ன நொறுக்கி அள்ளிப்படுவா. தப்பிச்சிருடி ஸ்ருதி. டேய், நான் உன்னை அப்புறமா வந்து பாத்துக்கறேன்டா. இந்த டப்ஸ் மண்டை என்ன இப்படி தெரிச்சு ஓடுதா? என்ன ஆச்சு? இப்படி பயந்து ஓடுறது கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கு. டேய் சோமு, யாரது? சாராவா? தங்கச்சி இப்பதான் தெரிச்சு ஓடுனா, பின்னாடியே அக்கா நீயும் வரியே, என்னாச்சு? என்ன விஷயம்? டேய் அவ வந்தாளடா இங்க. ச்சே, என் கையில சிக்காம போயிட்டாளே. பொறு, அவளை பிடிச்சிட்டு வந்து உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். என்னவா இருக்கும்? டப்ஸ் மண்டியை இந்த தேடு தேடுதாங்களே. சரி, டப்ஸ் ஏதோ வசமா செஞ்சுட்டு வந்திருக்கா. நம்ம கண்ணில் பட்டானாலும் பிடிச்சி கொடுத்துடணும். அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ பார்க்குற நீங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.